போன கிளாஸில் வினா வகைகள் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸில் விடை வகைகள் பற்றி சொல்கிறேன். விடை வகைகள் மொத்தம் 8 இருக்குது. விடை எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, ஈனமொழி விடை. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த மூணும் இதுக்கு பேர் என்ன விடைகள்னு சொல்லுவாங்கன்னா வெளிப்படையான விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், வெளிப்படையான விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க, வெளிப்படையான விடைகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. இது மூணும் அதுதான். புரியுதா? அடுத்தது இந்த 5 இருக்கு இல்லையா, ஏவல் விடையிலேருந்து இனமொழி விடை வரைக்கும், இதுக்கு பேர் என்ன விடைகள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு விடைகள். நோட் பண்ணிங்க, குறிப்பு விடைகள். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. இப்போ ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா என்னென்னா, சுட்டு எழுத்துக்கள்னால் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு? இ, உ, அப்புறம் ஆ இருக்குது இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சுட்டி காட்டுவது தான் என்னென்னு, இது சுட்டு விடை. யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா சுட்டி காட்டுவது, அதாவது இந்த எழுத்துக்களை முன்னாடி போட்டு சொல்கிறது தான் சுட்டு விடைன்னு பேர். அடுத்தது மறை விடை. இந்த வினாலே இருக்குது பாருங்களேன் விடை, அதாவது மறைன்னானது மறைச்சித்து. இப்போ ஒரு கடைக்கு போடா ஒரு தம்பியை கூப்பிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், நான் போக முடியாதுன்னு மறித்து கூறுறான்ல, அதுதான் என்னது? மறைவிடை. கடைக்கு போடா அப்படின்னு சொல்கிறத மறித்து கூறுவது என்னது? மறைவிடை. அடுத்தது நேர் விடை அப்படின்னா என்னென்னா உடன்பட்டு கூறுவது. இப்படியே கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். உடன்பட்டு கூறும் விடை எதுன்னா நேர் விடை. அதாவது கடைக்கு போடா அப்படின்னு ஒரு பையனை சொல்லணுன்னா போயிட்டு வரேனே அப்படின்னு உடனே சொல்லுவான் இல்லையா, அதுதான் என்னது? நேர் விடை. ஓகேவா? 3 புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவல் விடை. இப்போ ஏவல் விடை வந்து முக்கியமானது. இப்போ கடைக்கு போடா ஒரு பையனை சொல்கிறோம் இல்லையா, கடைக்கு போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லுறத அவன் என்ன பண்ணுறான்னா நீயே போயிட்டு வந்துடான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அந்த கேள்வியை நம்மகிட்டே போடுறது, அப்போ நம்மகிட்டே ஏவி விடுறது, அதுதான் என்னது? ஏவல் விடை. புரியுதா? அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. அதாவது வினா எதிர் வினாதல் விடைன்னா என்னென்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதே கேள்வியை அவன் பதில் சொல்லாமல் ஒரு கேள்வியாக கேட்பான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஊருக்கு ஒரு வேடா தம்பி அப்படின்னு கேட்டோன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் போய் வராமல் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே கேட்பான். அப்போ அதுதான் என்னது? வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? அடுத்தது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, அதாவது ஏற்கனவே நடந்ததை பற்றி கூறுவது. இப்போது விளையாட போகிறோம், வாடா விளையாட அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து கால் வலிக்குது, ஏற்கனவே அடிபட்டிருக்கோம் அவனுக்கு, விளையாண்டா கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? உற்றது உரைத்தல். ஓகேவா? அடுத்தது உருவது கூறல் அப்படின்னா என்னென்னா, நடக்க